ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி டே 2 லைவில் இருக்கோம். இன்றைக்கி என்ன பேஷண்ட் பார்க்க போகிறோன்னு உங்களை மாதிரி நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். பார்க்கலாம். இவங்க தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பேஷண்ட். இவங்களோட கண்டிஷனை வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் வந்து டயபெட்டிக் நியூரோபதி. இது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு நர்வ் டேமேஜ் மாதிரி ஆகிற கண்டிஷன் தான். ஓகேங்களா? இது வந்து டயபெட்டிஸ்னால வர்றது. டயபெட்டிஸில் வந்து பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாகறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா நர்வ் போய் வந்து இன்ஜூர் பண்ணும். அதனால தான் வந்து நம்மளுக்கு டயபெட்டிக் நியூரோபதி வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன ஆகும்னா நம்ம அதிகமாக நர்வ்ஸ் எங்கே இதில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா லெக் மசில்ஸு ஃபீட் மசில்ஸில் இருக்க நர்வ்ஸ் தான் இங்கே வந்து அதிகமாக இன்ஜூர் ஆகும். இதனால் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா பெயின் இருக்கும், இந்த காலில் எல்லாம் பெயின் இருக்கும், நம்னஸ் இருக்கும், மரத்து போகிற சென்சேஷன், டிங்லிங் சென்சேஷன், பர்னிங் எரிச்சல் மாதிரி இருக்கிறது, கெண்டைக்கால் சதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி கிராம்ஸ் இருக்கிறது, அதுக்கப்புறம் மசில் வீக்னஸ்ஸு, அதுக்கப்புறம் சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கிற ப்ராப்ளம். ரொம்ப சிவியராக போகும்போது இன்ஃபெக்ஷனு, போன் ஜாயிண்ட் டேமேஜஸ்ஸு, அல்சர் இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நியூரோபதிக் பெயினுக்காக நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். இந்த நியூரோபதிக் பெயினுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம கிளினிக்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெபிட்டேட்டிவ் பெரிஃபரல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன், அதாவது RPMS அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து பெரிஃபரல் பேட்டர்ன் தியரியை பேஸ் பண்ணி தான் இந்த மிஷின் வந்து நமக்கு ஒர்க் ஆகுதுங்க. இதில் என்ன ஆகும்னா நம்ம நியூரோபதினால வர பெயினை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ செட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, பெரிஃபரல் பேட்டர்ன் தியரியை செட் பண்ணிட்டு டைனமிக் மோட்ல வந்துட்டு கொடுக்க போறாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்றாங்க. சார் உங்களுக்கு ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா? இன்டென்சிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாங்களா? இப்போ பாருங்க, போதுங்களா? ஓகே, இந்த RPMS மிஷினை வந்து என்ன பண்ணணும்னா டைனமிக் மோட்ல த்ரூ அவுட் அந்த நர்வ் கோர்ஸ், அந்த நர்வ் எங்கெல்லாம் சப்ளை பண்ணுதோ, என்ன மசில் எல்லாம் சப்ளை பண்ணுதோ அந்த நர்வ் கோர்ஸ் ஃபுல்லாவே வந்துட்டு கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த நியூரோபதி பெயின் வந்துட்டு நமக்கு நல்லா ரெடியூஸ் ஆயிடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நியூ பேஷண்ட்ஸ், நியூ கண்டிஷன்ஸ் பார்க்கணுன்னா ஸ்டே டியூன்ட். பாய்.